உலகினோட மிக உயரமான நந்தி சிலை ஒன்று இருக்குங்க. இது எங்கே இருக்குது? இந்த ஆலயத்தினோட ரொம்ப சிறப்பான விஷயங்கள் என்ன? சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி வட்டத்தில் இப்படி ஒரு கோவில் அப்படின்னு பல பேருமே ஆச்சரியப்படும் வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெள்ளாளக்குண்டம் கிராமத்தில் தாங்க உலகிலேயே மிக உயரமான நந்தி சிலை ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலானது அமைஞ்சிருக்கு. இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நந்தி 45 அடி உயரம் கொண்டதுங்க. உலகிலேயே மிக உயரமான நந்தி சிலைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மேலும் நந்தியோட அகத்தில், அதாவது சிவன் கோவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நந்தி சிலையோட வயிற்றுக்குள்ள ஒரு அழகான சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க நம்புவீங்களாங்க? ஆனா இந்து கோவில்ல பல பேருமே இதை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு கோவிலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கோவில் எங்கே அமைச்சிருக்கு, இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன, இந்த ஆலயத்தினோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே கோவிலுக்கு மேலும் பெருமை புகழையும் சிறப்பையும் அளிக்கிறதுங்க இந்த கோவில் சரியாக எங்கே அமைச்சிருக்கிறது, இதனோட சிறப்பம்சம், இது எல்லாமே நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் தான், அதாவது மேட்டுப்பட்டி அந்த சுங்கச்சாவடிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த வெள்ளாளக்குண்டம் கிராமத்தில் தாங்க இவ்வளோ அழகா பெரிய நந்தி சிலை ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலானது அமைச்சிருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த புகழ்பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில், அரியானூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த 1008 சிவலிங்க கோவில், எருமபாளையத்தில் பிரம்மாண்டமாக ராமானுஜர் கோவில் என பல கோவில்கள் சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அமைச்சிருக்கு. மேலுமே சேலம் மண்ணுக்கு மற்றொரு வரலாற்று பெருமையாக அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உலகினோட உயரமான நந்தி ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலும் பிரம்மாண்டமாக 45 அடி உயரமான நந்தி சிலையை அமைஞ்சிருக்குங்க. இந்த நந்தி சிலையோட வயிற்றுக்குள்ள சிவனானது அழகா சிவன் கோவிலானது அமைஞ்சிருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. அதை பார்த்தா இந்த கோவிலானது உருவான வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. வெள்ளாளக்குண்டம் பகுதியைச் சேர்ந்த ராஜவேல் அப்படிங்கிறவங்களோட கனவுல இறைவன் நந்தி சிலை அமைக்க சொன்னதாக சொல்லப்படுறாங்க. இதனை தொடர்ந்து அந்த கிராமத்தில் உலகிலேயே உயரமான நந்தி சிலை அமைக்கக்கூடிய அந்த பணிகளானது கடந்த 2021ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டதாம். ராஜவேல் அவங்களோட தனது கிராமத்தில் சிவபக்தர்களோட உதவியோடும் அனைத்து மக்களோட உதவியோடும் ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலானது கிட்டத்தட்ட ஒரு 45 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான நந்தி சிலையானது அமைக்கக்கூடிய அந்த பணியை தொடங்கினாங்களாம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நந்தி சிலை அமைக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றதாம். மேலுமே மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற பத்துமலை முருகன் சிலை வடிவமைத்த சிற்பி தியாகராஜன் அவங்களோட குழுவிடம் நந்தி சிலை அமைக்கும் பணியானது ஒப்படைக்கப்பட்டதாம். சிற்பி தியாகராஜன் தலைமையில் அவரோட குழுவினர் நந்தி சிலையை அமைக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு சிறப்பான நந்தி சிலையானது அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்காங்களாம். நந்தி கோவில் கும்பாபிஷேகம் பார்த்தோமா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நந்தி ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலானது பணிகள் நிறைவடைந்து கோவில் கும்பாபிஷேகமானது இந்த வருடம் தான், அதாவது 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றதாம். இதனோட தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தோமா உயரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நந்தி சிலையோட வயிற்றுக்குள்ள 15 அடி உயர சிவபெருமான் சிலையானது இருக்குங்க. கோவிலோட தனிச்சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பக்தர்கள் இந்த நந்தி உள்ளே போயிட்டு தரிசிக்கும்படி மலையில இருந்து தோன்றும் வடிவுள்ள 15 அடி சிவபெருமான், 18 சித்தர்கள், பைரவர், சிவலிங்கமானது ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே இதுக்கு பார்த்தீங்களா நம்ம அபிஷேகம் செய்யலாம். இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லலாங்க. எங்கே பொறுத்த வரைக்குமே இங்கே போயிட்டு ஒரு தீர்த்த குடத்தில் நம்ம ஒரு தண்ணி நிறைய கொண்டுட்டு போய் அந்த நம்ம சிவனுக்கே அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஆலயத்தில் இருக்குங்க. கடந்த 2020 முகூர்த்த கால் நடப்பட்டு 2025ஆம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விலையில் தீர்த்த கூட ஊர்வலம், பால் குடம் எடுத்தல், தீப ஜோதி விளக்கேற்றுதல், விக்னேஸ்வரன் நவகிரக தன்வந்திரி 2ஆம் கால யாகம், லட்சுமி பூஜைகள், சுதர்சன ஹோமம் நடந்ததாம். அதனைத் தொடர்ந்து சிவன் கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றதாம். நந்தி பெருமானுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாம். அபிஷேக அலங்காரம், நெய்வேத்தியம், மகா தீபாராதனை சிறப்பாக நடைபெற்றதாம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்வாங்களாம். மேலுமே அன்னதானம் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுங்க. சேலம் மாவட்டத்திற்கு வரலாற்று
சிற்பமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளாளகுண்டம் நந்தி லிங்கேஸ்வரர் சிவன் கோவிலை சுற்றுலா செல்கிறவங்க தவறாமல் நீங்கள் கண்டு கழிங்க. ரொம்ப பிரகாசமாக ரொம்ப சிறப்பாக ஒரு அற்புதம் வாய்ந்த கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவபக்தர்களும் சுற்றுலா நண்பர்களும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆலயம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கும். இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா அதாவது 7.5 சனியினோட தாக்கம் குறையணும், பல்வேறான கஷ்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறத எல்லாமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உலகினோட மிக உயரமான நந்தி சிலையானது அமைச்சிருக்குங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கக்கூடிய வெள்ளாளகுண்டம் கிராமத்தில் உலகிலேயே உயரமான நந்தி சிலை ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலானது அமைச்சிருக்கு. இங்கு அமைந்திருக்கக்கூடிய நந்தி 45 அடி உயரம் கொண்டதுங்க. உலகிலேயே மிக உயரமான நந்தி சிலைகளில் இதுவும் ஒன்று. இப்படி நம்ம ஊரில் இப்படி ஒரு கோவிலா அப்படின்னு வியந்து அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயமானது அமைச்சிருக்குங்க. அதே நேரத்தில் இந்த நந்தி சிவன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பல்வேறான கஷ்டங்கள் பல்வேறான மன கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்ட்டு சிவன்கிட்ட வேண்டிட்டு நந்திக்கிட்டையும் நீங்கள் வேண்டிட்டு மனதார வேண்டிட்டு உங்களோட வேண்டுதல் வைத்துவாங்க. உடனடியாக நிறைவேற்றும் அற்புதம் நிறைந்த ஒரு புனிதம் வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான இந்த கோவிலானது ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவில் உலகிலேயே மிக உயரமான 45 அடி உயரம் கொண்ட மகா அதிஸ்கார நந்தி சிலைக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய நந்தியோட வயிற்று பகுதியில் 15 அடி உயர சிவபெருமான் 18 சித்தர்கள் மற்றும் சிவலிங்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த தியான மண்டபமானது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. மேலும் இதற்கு சிறப்பான வழிபாடுகள் செய்யலாம். பன்னீர் அபிஷேகம், நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறை சிவலிங்கத்திற்கு பன்னீர் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கும் மூலவர் ராஜலிங்கேஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் யாக பூஜைகளானது நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு கோவிலாக இருக்குது. தியான வழிபாடு, அதாவது இந்த பிரம்மாண்ட நந்தி வயிற்றுக்குள்ளே உள் மண்டபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தியானம் செய்வது அப்படிங்கிறது மன அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். எப்பேற்பட்ட பிரச்சனையில் போனாலும் இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல கிளியராக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனியோட தாக்கம் பார்த்திங்கன்னா இருக்குது இல்லைங்களா, அவங்க எல்லாருமே 7.5 சனி பிடிச்சிருந்தா இந்த ஆலயத்திற்கு போங்களேன், அது எல்லாமே கிளியராக இருக்கும். அந்த சனியினோட தாக்கமானது குறையும், உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இங்கே நேர்த்தி கடன் முறைகள் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அபிஷேகம் பொருட்கள், அதாவது தேவையான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், தேன் போன்ற அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு நம்ம வழங்கலாம். அடுத்ததாக சிறப்பு பூஜைகள். பக்தர்கள் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறியதும் சுவாமிக்கும் நந்திக்கும் அர்ச்சனை செய் மற்றும் வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனானது செலுத்துவாங்க. இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு கோவிலாக இந்த ஆலயமானது இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த ஆலயம் ரொம்ப உலகினோட மிக உயர நந்தி சிலைக்கு கும்பாபிஷேகமானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றதான். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வெள்ளாளகுண்டத்தில் ராஜலிங்கேஸ்வரர் சிவன் கோவில் தாங்க இருக்குது. இந்த 45 அடி உயர மகா அதிசார நந்தி சிலையானது அமைக்கக்கூடிய பணியானது 3 ஆண்டுகளாக நடந்து சிறப்பாக நந்தி வயிற்றில் இருக்கக்கூடிய நம்ம நந்தி வயிற்றுக்குள்ளே போயிட்டு நம்மளே தரிசிக்கும்படி மலையிலிருந்து தோன்றக்கூடிய அந்த வடிவில் 15 அடி உயர கொண்ட அந்த சிவபெருமான், 18 சித்தர்கள், பைரவர், சிவலிங்கம் எல்லாமே இருக்குது. அது மேலுமே இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நம்ம உள்ளே போயிட்டு அந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்திற்கு நம்மளுடைய கைகளால் ஒரு குடம் தீர்த்த குடத்தில் தண்ணி கொண்டுட்டு போய் அதுக்கு நம்ம அபிஷேகம் செய்கிற ஒரு புண்ணியம் வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குது. இந்த ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் நீங்கள் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சிம்பிளாக நீங்கள் ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல்
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உலகினோட மிக உயர நந்தி சிலைக்கு கும்பாபிஷேகமானது ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ஆலயத்தில் நடைபெற்று தான். அதே மாதிரி 15 அடி உயர சிவபெருமான், அதாவது நந்தி பெருமான் வயிற்றுக்குள்ள சிவபெருமான் வீற்றிருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு புகழ்பெற்ற, என்னோட அனுபவத்திலே சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.